ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சம்மர் ஹெல்த் ட்ரிங்க். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் நல்லா குழு குழுன்னு ஜில்லுன்னு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ஜில் ஜில் வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜில் ஜில் வாரத்தின் 3வது ரெசிபி சம்மருக்கு குழு குழுன்னு மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஜில்லுன்னு ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கேப்பை மாவு, அதாங்க ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. கட்டிகள் இல்லாமல் கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைனா சீக்கிரமாக குட்டி குட்டி கட்டிகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியான மெத்தடுக்கு அந்த ராகி ஃப்ளோர் வந்துடும். இந்த அளவுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹீட்டே இல்லாமல் ஆறிடட்டும். அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜில்லுண்டு இருக்கும். உங்களுடைய விருப்பம் அது. இப்போ ஃபுல்லாக ஆறிய பிறகு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன். டோட்டலாக எல்லா ராகி ஃப்ளோரையும் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போது 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர், நான் 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருந்தேன். ஸோ 3 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் இதில் ஆட் பண்ணிடுறேன். கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் இனிப்புக்கு என்ன சேர்ப்பீங்களோ, வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி என்ன சேர்த்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட் கொஞ்சம் மாறுபட சான்சஸ் இருக்குது. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பால் நல்லா சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பால் ஐஸ் கட்டியாக மாறுற வரைக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டிகளை உடச்சி விட்டுட்டு இதில் சேர்த்துறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது தனி ஐஸ் க்யூப்ஸ் போட தேவையில்லை. தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணீர் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் லேசாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போது மிக்சிலையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுடைய சூப்பரான ராகி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு கிளாஸில் சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி நான் சுற்றி விட்டேன் அப்படின்னா குடிக்கும் போது லேசாக அப்பப்போ அந்த சாக்லேட் சிரப் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது என்னுடைய ஆசைக்காண்டி செய்கிறேன். இது வெளியில் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய ராகி மில்க் ஷேக் கூட இதே டார்க் கலர் தான். ஸோ வெளியில் தெரியாது. குடிக்கும் போது மட்டும் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ 2 கிளாஸ்லையும் நம்மளுடைய ராகி மில்க் ஷேக் ரொம்ப எம்மியாக நம்ம ரெடி பண்ணதை சேர்த்துடலாம். நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதை இன்னும் ரொம்ப சில்லுன்னு இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மாற்றுறதுக்காக இது மேலே ஒரு குழிக்கரண்டி அளவு சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லையும் ஆட் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். இது சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் கொக்கோ பவுடர் தூவி விட்டுறேன். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளுடைய சூப்பர்பான எம்மியான ராகி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ராகி மாவு நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு ஹெவி சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்ச ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே டைரி மில்கை மிக்ஸில் அரைச்சிட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதை ஒரு முறை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ராகி கூழோ அல்லது ராகி புட்டோ நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க. ராகி மாவு வாங்கினாவே நீங்கள் இதை தான் செஞ்சு பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. இந்த சம்மருக்கு குடிக்கிற அந்த ஜில் ட்ரிங்கை ரொம்பவே ஹெல்த்தியாக குடிச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? அதுதாங்க நம்ம ராகி மில்க் ஷேக். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். நம்மளுடைய சூப்பரான ஜில் ஜில் வாரத்தின் ரெசிபி நம்பர் 3 ராகி மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ஜில் ஜில் ட்ரிங்கோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.